இருந்துச்சுல்ல, அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? யூதர்கள்ல ஒரு டீமை இவர் அடிச்சிட்டாரு, அப்போ மீதி 2 டீம் எப்படி பார்க்கும்? அடுத்தது நாங்க தான் அப்படின்னு பார்க்கும். இன்னும் அந்த வெறுப்பு பகை பன்மடங்கா பெருகும். அப்போ ஒரு பக்கம் மக்காவுடைய பகை சம்பாதிச்சாச்சு, ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்சியல் பிரச்சனைகள் இருக்க ஒரு ஆளுக்கு சமைக்க வேண்டிய இடத்துல 2 ஆளுக்கு சமைக்க வேண்டியது வருது. இன்னொரு பக்கம் யூதர்கள்கிட்டையும் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த யூதர்கள்கிட்டையும் பகை சம்பாதிச்சாச்சு. இப்போ இதுல மக்கா மதீனாவே என்ன ஆயிருச்சுன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத நகரமா ஆயிருச்சு. அதனால அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் ஆயுதங்களோட தான் தூங்கிட்டு இருந்தாங்க. நைட்டு தூங்கும் போது கூட கையில வில்லு அம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு தான் தூங்குவாங்க. ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு எந்திரிச்சு வில்லு எடுத்துட்டு ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. அப்போ கையில வாள்கள்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் போடப்பட்டிருந்தது மதீனாவுக்கு, இரவு ரோந்தெல்லாம் போடப்பட்டிருந்தது. அதுல ரசூல்லா கூட ரோந்து பணியை பார்த்துட்டு இருந்தாங்க. அது சம்பந்தமா ஹதீஸ்களும் வரும். யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் முழிச்சு காவல் காக்கிறாரோ அவருக்கு 80 வருஷம் அமல் செஞ்சு அந்த கூடிய நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு. அது லைலத்துல் கத்ருடைய நன்மை இருக்குல்ல, அந்த நன்மை அந்த நைட்டு வாட்ச்மேன் டியூட்டி பார்க்குற அந்த நபருக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. இபாதத் இல்லை, எதிரிகள் வராங்களான்னு பார்க்கறது. அப்போ புரிஞ்சுக்கணும், அப்போ இஸ்லாத்தில் எதுக்கெல்லாம் நன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. இது ஒரு சூழல். மூணாவது ஒரு சூழல், பத்ருடைய தோல்விக்கு பழிவாங்கும் உணர்வு குறைசிகளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, உஹது போர் எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த அட்டாக் உஹதுல அதை விட டபுள் மடங்கு படை எடுத்துட்டு வந்தாங்க. மிக கொடூரமாக அந்த அட்டாக் இருந்துச்சு. அப்போ அதில் யூதர்களும் சப்போர்ட் பண்ணாங்க உஹது போரில். அப்போ அவங்களுடைய அந்த இவங்களுக்கு குறைசிகளுக்கு யூதர்களோட சேர்ந்து குறைசிகள் வந்தாங்க. அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது இருந்துச்சு. இங்கேருந்து ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க, சஹாபாக்கள் எத்தனை பேர்கிட்ட படை இருக்குது, பணம் இருக்குது, இது இருக்குது, ஆயுதம் இருக்குது, இங்கே எத்தனை பேர் இவங்க இருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருவாங்கல்ல, பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, படை எடுத்துகிட்டு வராங்க, இங்கே எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல. இவங்க எண்ணி சொல்லிடுவாங்க, 500 தான், அதில் 50 பேருக்கு தான் வாள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, வீட்டில் இவ்வளோ தான் உங்களுக்கு காசு இருக்குது, 10 நாள் தான் இவங்களுக்கு சோறு வச்சுருக்காங்க, 12 நாள் சண்டை நடந்துச்சுன்னா 2 நாளில் இவங்க ஆள் காலி ஆயிடுவாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு ரிப்போர்ட் சொல்லிடுவாங்க. அப்போ இதில் இன்னொரு புது பிரச்சனையும் முளைக்குது. என்ன அப்படின்னா, நயவஞ்சகர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே சைலண்டாக இருந்தாங்க, பேசலாம் மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு குரூப்னா அந்த குரூப்பில் எத்தனை பேர் நயவஞ்சகர்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த உஹது போரில் 300 பேர் தனியாக பிரிஞ்சாங்க. இல்லை என்ன ஆகுது, உஹது போருக்கு அப்புறம் உஹது போர் சமயத்தில் 700 பேர், மொத்தம் சஹாபாக்கள் 1000 பேர் கிளம்பி வராங்க சண்டைக்கு. அதில் என்ன ஆகுது, வெறும் 700 பேர் தான் நின்று சண்டை போட்டாங்க. மீதி 300 பேர் கிளம்பி போயிட்டாங்க. தாங்கள் நயவஞ்சகர்கள்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபில்டர் நடக்குது. ஆனால் இது ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஆளுகளில் இவ்வளோ பேர் டம்மி பீஸுங்களா? மக்கால இருந்தவங்க 100னா 100 பேருமே கணக்கில் வைக்க முடியும். அப்போ இங்கே ஒரு டவுட் வருது. அதுலேயும் என்ன, அந்த 700 இருந்தாங்களா, அதுவும் முழுசா மூமின்கள் கிடையாது. அதுலேயும் இன்னும் சில மிச்ச சொச்சங்கள் இருந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த நயவஞ்சர்கள் இதுலேயும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு என்ன அப்டேட் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் போனதுக்கப்புறம் நல்லா அடி விழுந்துச்சு, ஹம்சா கொல்லப்பட்டார், நல்ல வேலை நீங்கள் போனீங்க, சரியான ஆளுங்க, இந்த ரிப்போர்ட்லாம் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதா? இது மாதிரியான திருட்டுக்கு கூட்டம் இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நாம ஒரு ஜமாத்து, இந்த மாதிரி ஒரு அல்லாவுடைய தீனுக்காக ஒரு ஜமாத் இருந்ததுன்னா இதை நம்மளால ஃபேஸ் பண்ணி அவன், அதுக்காக தான் அல்லா இது நமக்கு பாடம் கொடுக்குறான். 100% தூய்மையான ஆட்களை மட்டும் வச்சு நம்ம ஒரு மீட்டிங் நடத்த முடியுமா? நம்ம மீட்டிங் நல்லா நடந்துடக்கூடாதுன்னு நமக்கு எதிராக இருக்கக்கூடியவனே நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். பேசுறது எப்படி பேசுவான், நீங்க நடத்துங்க ஜி, நான் நிக்கிறேன், நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது அவங்க பேசுற அந்த சிம்டம்ஸ் ஓவரா ரியாக்ட் பண்ணுவாங்க. அதாவது சூப்பரா இருக்கணும் ஜி, ரொம்ப நல்லா நடக்கணும் ஜி, இதுதான் எங்களுடைய ஆசை ஜி அப்படின்னா, சரி ரைட்டிங் ஜி, நீங்க யாருன்னு எங்களுக்கு புரியுது ஜி, உட்காருங்க ஜி. ஒரு நடக்கணும் அப்படிங்கிறவன் அவனுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். அவன் அந்த சிம்டம்ஸ் வச்சு நமக்கும் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனாலும் அவன் ஆக்டிங் தான் பண்றான்னு சொல்லிட்டு நாம அவனை வெளியே துரத்த முடியாது. இதுல என்ன ஆகி போச்சு, இவனுங்களே போயிட்டானுங்க வெளியே. அப்போ ரசூலாவுக்கு ஒரு வேலை மிச்சம். ஆனா இன்னும் இது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் வேலை இருக்குல்ல. இவங்க என்னெல்லாம் இவனுங்களை எந்த கணக்குல எல்லாம் வைக்கிறது. பழைய போர் முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னா தொழிலுக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இப்போ ரசூல்லா சில முக்கியமான விஷயங்கள் பேசும்போது இவங்களை உட்கார வச்சு பேச முடியுமா? அப்போ பயான்ல எப்படி பேசுவாங்க ரசூல்லா? இப்போ அதனாலேயே ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கெல்லாம் பேசும்போது ஜென்ரலாக தான் பேசுவாங்க. முக்கியமான விஷயங்கள் பேசும்போது அந்த 10 சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட உட்கார வச்சுட்டு மட்டும் தான் பேசுவாங்க. வேற ஆட்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அது எவ்வளவு முக்கியமான சஹாபியா இருந்தாலும் சரி, அந்த 10 பேரோட மட்டும்தான் லிங்க் பண்ணுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவர்களோட நடக்கிற டிஸ்கஷன்ல மற்றவங்க கலந்துக்க முடியாது. அப்போ இது ஒரு சேலஞ்ச். அந்த மதீனா இந்த ஆல இம்ரான்ல நம்ம இது சம்பந்தமான வசனங்களும் பார்ப்போம். யூதர்கள் இவங்க நயவஞ்சர்களை பற்றியும் நல்லா சொல்லுவோம். அதே மாதிரி 4வது ஒரு முக்கியமான சூழல், இந்த சூறா இறங்கும் போது என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உஹதுல முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டுச்சு. 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. வெறும் தோல்வி
தோல்வி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட முடியாது. இந்த தோல்வி ஏன் நடந்தது, இதற்கு யார் காரணம், இனி இந்த தோல்வி வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும், புரியுதா? அப்போ இது எல்லாமே அட்வைஸ் பண்ணணும். அப்போ இவங்களே அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. சில சஹாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் ஒழுங்காக சண்டை போடல, அதனால தான் சண்டை நாங்கள் தோத்தோம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நின்னதுனால தான் இந்த அளவுக்கு கூட பாதிப்பு இல்லாமல் போச்சும்பாங்க. யாராவது ஒத்துக்குவாங்களா தோல்விக்கு நாங்கள் தான் காரணம்ட்டு? அதே அல்லாஹ் பேசுனா, ஓய் நீ தாண்டா மிஸ்டேக்கு, ஓய் நீ தாண்டா தப்பு பண்ண அப்படின்னு என்ன பண்ணுவேன், வாயை மூடிட்டு இருந்தவன். புரியுதா? அந்த கமெண்ட்ரி அல்லாஹ் இதில் கொடுக்குறான். ஏன்னா இதை ரசூலா பேசினா கூட என்ன ஆயிரும், நாங்கள் ஏன் ஓடணும்னு உங்களுக்கு மீனிங் தெரியலைங்க ஏன்பா. என்ன சொல்லுவோம், நாங்கள் ஓடினதை மட்டும் பார்க்குறீங்க, நாங்கள் தூரத்தில் பார்த்தோம், அங்கேருந்து ஒரு கூட்டம் வர மாதிரி இருந்துச்சு, நாங்கள் அதுக்காக ஓடணும், நாங்கள் இதுக்காக ஓடணும், ஏதோ ஒன்று சாக்கு சொல்லி நடக்கும். ஆனால் அல்லாஹ் கமெண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, எதையுமே யாருமே சமாளிக்க முடியாது. உள்ளது உள்ளபடி பேசுவோம். இப்போ இதில் இந்த சூறாவில் இருக்கிறதுலே ஒரு கூத்து என்னன்னா, இந்த தப்பு பண்ணவங்க லிஸ்ட் ஆரம்பிக்கும். இருக்கிறதுலே குறைந்த தப்பு, சின்ன தப்பு பண்ணது ரசூல்லா தான். அந்த பத்ரு போர்ல, உஹது போர்ல இருக்கிறதுலே சின்ன தப்பு பண்ணது ரசூல்லா தான். ஆனா முதல்ல அல்லாஹ் திட்டுறது ரசூல்லா தான் திட்டும். ஏன்னா எப்பயுமே பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு தப்பு பண்ணா அது ரொம்ப பெருசு, புரியுதா? சின்ன தப்பு இருக்கிறதுலே பர்சன்டேஜ் வைஸா அது ஒரு தப்பே கிடையாது. அந்த ஒரு தப்பை தான் அந்த அந்த தப்புகளை பட்டியல் போடும்போது உஹதை பத்தி அந்த ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பேசுறது ரசூல்லாவை பத்தி தான் பேசுவோம். முதல்ல ரசூல்லாவை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மற்ற சஹாபாக்களுடைய அந்த குறைகளை பத்தியே பேச ஆரம்பிப்பான். இந்த பத்ருவா இருக்கட்டும் உஹதா இருக்கட்டும், குரான் வந்து பாராட்டி பேசாது, புரியுதா? நீங்களாம் பெருசாக சாதிச்சிட்டீங்க, வெறும் 300 பேர் 1000 பேரை அடிச்சு தெறிக்க விட்டுட்டீங்க, இப்படிலாம் பேச மாட்டான். அவன் குரானில் எப்படி இருக்கும் பாருங்க. குரான் நாம தான் புகழ்ந்துட்டு இருப்போம் பத்ரையும் உஹதையும், நாங்கள் மாவீரர்கள், மாவீரர் தினம் அது இதுன்ட்டு. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் உண்மை பேசுவோம். பத்ரில் நீங்கள் அடிச்சிங்க, உள்ள நடிக்கிட்டு தானே இருந்துச்சு, அல்லாஹ் சொல்கிறான், உள்ள நடிக்கிட்டு தானே இருந்துச்சு, விட்டா போயிடலான்னு தானே இருந்தீங்க அப்படிங்கிற மறுத்து பேச முடியாது. ஏன்னா நடுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். விட்டா நீங்கள் ஓடிடலான்னு தானே இருந்தீங்க, இந்த வேலைக்கே வந்துருக்கூடாது தான் நினச்சிங்க. பத்ரை பற்றி கமெண்ட் வரும்போது தெரியும். இப்போ நம்மலாம் யாருங்கிறது தெரிஞ்சு மூடிட்டு நம்ம இருக்கணும். நம்மலாம் தீனுக்கு ஏதோ பெருசாக கழட்டிட்டோம், நம்ம வந்து பெருசாக அப்படியேங்கப்பா என்னங்க பண்ணுறது, நாங்கள்லாம் அல்லாவுடைய கிருபையில் நாங்கள்லாம் உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டோம், அல்லாவுடைய கிருபையில் நாங்களாம் வாயே பேச முடியாது. அவங்க இவ்வளோ செஞ்சே அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு அந்த இது எடுக்கும்போது நாமெல்லாம் செஞ்சது நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம்ல. சில நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு நமக்குள்ளே நம்ம சந்தோஷப்படுறோம், இப்படிலாம் நம்ம செஞ்சுருக்கோமே பரவாயில்ல. இதெல்லாம் எதுவுமே கணக்கு போட முடியாது. நம்ம எப்போவுமே அல்லாஹ்கிட்ட இப்போ நம்ம வந்து நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் பணிவாக நடக்கணும். இதுலேருந்து நமக்கு இப்போ கிடைக்கிற மெசேஜ், அப்போது இந்த உஹது போரை பொறுத்த வரைக்கும் செம்மையான கமெண்ட்ரி இருக்கும். முழு கமெண்ட்ரி, டீம் ஏ என்ன பண்ணுச்சு, டீம் பி என்ன பண்ணுச்சு, நபி என்ன பண்ணாரு, ஃபாலோவர் என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாம் எடுத்து போட்டு பிரித்து டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் இனிமே எந்த பொருளையும் இது நடக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. ஒரு தடவை அடி வாங்கிட்டாங்களே, அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு என்ன சப்ஜெக்ட்னு, எந்த இடத்துல மிஸ்டேக்கு, எந்த இடத்துல நடக்கக்கூடாதுன்னு. தோல்வியிலிருந்து படிப்பு எடுக்கணும். எப்பவுமே தோல்வி வந்து நமக்கு ரொம்ப பெரிய வேல்யூபிள். ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எப்படி ஜெயிச்சோங்கிறது சொல்லிட்டு போயிடலாம். தோக்கும் போது தான் நமக்கு அதுலேருந்து ரொம்ப மெசேஜ் கிடைக்கும். இந்த தோல்வியிலிருந்து நிறைய பாடம் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆல இம்ரானுடைய முன்னுரை. அலிஃப் லாம் மீம். இது ஹுரூஃபே முகத்ததாத். இதை பற்றி முன்னாடியே பேசியாச்சு பஹரால, ஸ்டார்டிங்கில் நம்ம பேசிட்டோம். அலிஃப் லாம் மீம்னா என்ன, அது வந்து சூராவுடைய பெயர்களாகவும் இருக்கலாம், அல்லது அதற்கு ஒரு மீனிங்காகவும் இருக்கலாம், அல்லது அந்த அரபுகளுடைய அந்த கிராமர் படி அது அவர்கள் மேலே கொண்டு வர்றதுக்கான ஒரு இதாகவும் இருக்கலாம். இது ஜோடி சூரான்னு சொன்னோம்ல, அதுக்கு இதுவும் ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அந்த சூரா எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அலிஃப் லாம் மீம். ஆலிம் பஹரா ஸ்டார்ட் ஆகிறது அலிஃப் லாம் மீம், இதுவும் அலிஃப் லாம் மீம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் வந்து நித்திய ஜீவன், அவன் என்றென்றைக்கும் உயிருடன் இருப்பான். ஒரு காலகட்டமும் அவன் உயிரோடன் இல்லாமல் இல்லவே இல்லை. முழு காலகட்டமும் அவன் உயிரோடு இருந்தான். அனைத்தையும் நன்கு நிர்வகிப்பவன், இந்த வானம் பூமி எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனை தவிர வேறு இறைவன் வானத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, எங்கேயும் இல்லை. நபியே, அவனே மீது இந்த வேதத்தை இறக்கியுள்ளான், அதுவோ சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது. மேலும் இது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், அவன் தான் இந்த வேதத்தை இறக்கியிருக்கான், அது சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதே வார்த்தை தான் குர்ஆன்ல பஹராலையும் இருக்கும். ஜாலிகல் கிதாபல் ஆரைபஃபி, இது இறை வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பஹராலையும் ஸ்டார்டிங்ல இதே வசனம் வந்துச்சா, அப்போ இதுலயும் இதே வசனம் வந்துச்சா? அப்போ குர்ஆனை பத்தி தான் அங்கேயும் ஸ்டார்டிங்ல பேசுது, இங்கேயும் குர்ஆனை பத்தி தான் ஸ்டார்டிங்ல பேசுது. அப்போ இது ரெண்டும் ஜோடி சூறாங்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு ப்ரூஃப். இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை
உண்மைப்படுத்துகிறது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கின்றான். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அதுலயும் இதே கண்டிஷன் சொல்லப்பட்டுச்சா? முன் சென்ற வேதங்களை அவர்கள் நம்புவார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த பேசுது. இங்கேயும் அல்லாஹ் என்ன சொல்றான்? முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்துது. அதுல முன் சென்ற வேதங்கள்னு பொதுவா இருக்கு புகாரால. இதுல இன்னும் டீட்டெயிலா சொல்லப்படுது முன் சென்ற வேதங்கள்லாம் எது. அப்ப முன் சென்ற வேதங்கள்லாம் எத்தனையோ நபிமார்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தரப்பட்டிருக்கும், இப்ராஹிம் நபிக்கு தரப்பட்டிருக்கும், மூசா நபிக்கு தரப்பட்டிருக்கும். லட்சக்கணக்கான நபிமார்கள் எல்லா வேதத்தையும் உண்மைப்படுத்துதுன்னு ஆயிரும். ஆனா இதுல அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றான்? தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கிறான் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கின்றான். இப்ப இதுல கேள்வி வரும், அப்ப தௌராத்திலும் இஞ்சிலும் நேர்வழி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். அப்ப தௌராத்திலும் இஞ்சிலும் நேர்வழி இன்னைக்கு இருக்கா? அப்ப குரான் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, குரான் ஃபாலோ பண்றதுக்கு பதிலா தௌராத்தையும் இஞ்சிலையும் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டா இல்ல. புரியுதா? அப்ப குரானை பத்தி ஏன்னா தௌராத்தை பத்தி நாம டீப்பா புரிஞ்சுக்கணும். தௌராத்னா என்ன? பைபிள். பைபிள் மட்டும் மொட்டையா இப்படி பைபிள்னு கிடையாது. பைபிள்ல எத்தனை வெர்ஷன் பைபிள் இருக்கு? பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு. அதுலயே பைபிள்ல புரோட்டஸ்டன்ட் வச்சிருக்கக்கூடிய பைபிள் தனி, கத்தோலிக்கர்கள் வச்சிருக்கிற பைபிள்கள் தனி. கத்தோலிக்கர்கள் வச்சிருக்கிற பைபிள்ல 74 அத்தியாயங்கள் என்னமோ இருக்கு. புரோட்டஸ்டன்ட்கள் வச்சிருக்கிற பைபிள்ல 50 சில்லற அத்தியாயங்கள் இருக்கு. 20 அத்தியாயங்களை இவங்க ஒத்துக்கிறது இல்லை. யாரு? புரோட்டஸ்டன்ட்கள். புரியுதா? அப்ப இவங்களுக்குள்ள இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது ஒரு வகை. ரெண்டாவது, பைபிள்லயே 2 பகுதி இருக்கு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு 50 புத்தகங்கள், 50 அத்தியாயங்கள் சொன்னது ஒரு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு சொல்லி அது ஒரு 10-15 அத்தியாயங்கள் இருக்கு. அப்ப இதுல பழைய ஏற்பாடுன்னு இருக்கிறது எல்லாமே தௌராத்தா கேட்டா கிடையாது. அதுல இருக்கக்கூடிய முதல் 5 நூல்கள் அது என்னது? தௌராத். ஆதியாகமம், விடுதலை பயணம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், இணை சட்டம். இது ஒவ்வொன்றும் எடுத்தீங்கன்னா ஆதியாகமம் அப்படின்னா மூசா நபியுடைய அந்த தொடக்க காலகட்டம், பனி இஸ்ராயல்கள் ஃபிரௌன்ட்ட அடிமையா இருந்தாங்கல்ல அந்த காலகட்டம் வரைக்கும் அது பேசும். விடுதலை பயணம் அது என்னது? பனி இஸ்ராயல்கள் இருந்து ஃபிரௌன் இருந்து பனி இஸ்ராயல்களை கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அந்த காலகட்டம் எது? விடுதலை பயணம். லேவியர் ஆகமம் இது என்னது? மூசா நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வேதங்களை கொடுத்து, இந்த வேதத்தின்படி நீங்க இதை வேதத்தை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்லி வேதங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். அந்த போர்ஷன் எடுத்தீங்கன்னா லேவியர் ஆகமம். சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகமம், இது ஒரு காலகட்டம். அடுத்தது எடுத்தோம்னா இணை சட்டம், இது ஒரு காலகட்டம். புரியுதா? இதெல்லாம் உட்காந்து டீப்பாக படிக்கணும் போது வரும். அது நமக்கு பெருசாக அது யூஸ் இல்லைங்கிறதுனால இது ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ணுறது இல்லை. இந்த 5 புத்தகம் தான் தௌராத். அப்போ குரான் தௌராத்துன்னு சொல்லுதுன்னா குறிப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 5 புத்தகங்களை பற்றி தான் பேசுதுன்ட்டு. இப்போ இந்த 5 புத்தகம் கூட குரான் அப்படியே ஒத்துக்குதா? இன்னைக்கு பைபிளில் இருக்கக்கூடிய இந்த 5 புத்தகம் அப்படியே ஒத்துக்குதா குரானு? ஏன் இதுல என்ன பிரச்சனை? இந்த 5 புத்தகமும் பியூரிட்டியா இல்ல. இப்போ இந்த 5 புத்தகத்திலையும் என்னென்ன இருக்கு? அல்லாஹ் பேசின வசனங்களும் இருக்கு, மூசா நபி சொன்ன ஹதீஸ்களும் இருக்கு, மூசா நபியை பற்றி மக்கள் சொன்ன செய்திகளும் அதுல இருக்கு. புரியுதா? அப்போ அந்த தௌராத்தை எடுத்து நாம படிக்கும் போது அல்லாஹ் மூசாவை பார்த்து சொன்னான் அப்படிங்கிற சில வசனங்கள் வரும். அந்த வசனம் படிக்கும் போது நமக்கே புரியும் இது அல்லாஹ் தான் பேசுறான்ட்டு. அதே மூசா நபியை நான் கடை தெருவில் பார்த்தேன்னு வரும். இப்ப இது அல்லாஹ் பேசினதா இருக்குமா? அந்த கடை தெருவில் பார்த்த ஒருத்தர் பேசினதா இருக்குமா? இது ஒரு மனுஷன் பேசுறாங்கிறது நம்மளால அழகா புரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி. ஆனா இது எல்லாமே கலந்துதான் இவங்க என்ன வச்சிருக்காங்க? ஒரே பேக்கேஜா அவங்க வச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நாமளும் இதை வச்சிருக்கோம். ஆனா டிவிஷனா வச்சிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா அது ஃபுல் குர்ஆனை மட்டும் தனியா வச்சிட்டோம். அதுல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை கூட குர்ஆன்ல இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கொண்டு வந்து மர்ஃபூ ஹதீஸ்னு சொல்லிட்டு தனியா வச்சிட்டோம். அதுல சஹாபாக்களுடைய கமெண்ட் கூட இருக்காது, வெறும் ஹதீஸ் தான் இருக்கும். அடுத்தது ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சதை நான் பார்த்தேன்னு சொல்லி வரும் ஹதீஸ், அந்த ஹதீஸ் தனியா இருக்கும். புரியுதா? ரசூலுல்லாஹ் பார்த்ததாக சஹாபாக்கள் சொன்னதும் ஹதீஸ் தான், அந்த ஹதீஸ் கேட்டகரி தனியா பிரிச்சிருப்பாங்க. மர்ஃபூ, மௌசூ, புரியுதா? இது மாதிரி கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உலமாக்கள் இந்த ஹதீஸை பார்க்கும்போது இதுதான் நான் இப்படிதான் செய்யணும்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு ஆலிம்கள் கருத்து சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் நாம என்ன பண்ணுவோம்? உலமாக்களுடைய புத்தகங்கள் தனியா பிரிச்சு வைப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து வேதத்துல அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்ப இன்னைக்கு நாம ஹதீஸ்கள் பலவீனமான ஹதீஸ்னு அழகா நம்ம ஹதீஸை தனியா வச்சு கழிச்சிடறோம். இவங்களுக்கு அது அந்த ஹதீஸ் எங்க போய் உட்காந்துட்டு இருக்குது? வேதத்துக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்குது. இப்ப வேதத்துக்குள்ள போய் ஹதீஸ் உட்காந்துருச்சுன்னா அதை நீ ஃபில்டர் பண்ண முடியாது. இப்ப அது மாதிரியான ஒரு சிக்கலான இடத்துல வந்துருச்சு.
ஆனா நாம குர்ஆன் படிச்ச அந்த நாலேஜ் நமக்கு இருக்கிறதுனால நாம எடுத்து அந்த பைபிளை பெரட்டும் போது அந்த வார்த்தைகள் வருது, அல்லாஹ் பேசின வார்த்தைகள் அந்தந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அந்த வார்த்தைகளை படிக்கும் போது நமக்கு எனக்கே புரியுது தௌராத்துல இது அல்லாஹ் பேசினது அப்படின்ட்டு. அது அந்த மாதிரியான குறிப்பிட்ட வசனங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா அப்படியே குர்ஆனோட மெர்ஜ் ஆகுது. நமக்கு அந்த வசனங்கள் மேலையும் மரியாதை வருது. புரியுதா? அந்த அளவுக்கு குர்ஆனை படிக்கும் போது நமக்கு எவ்வளவு அது டிசிப்ளின், அந்த பயம் வருதோ அதே பயம் பைபிளை படிக்கும் போது நமக்கு வருது, அந்த பர்டிகுலர் வசனங்கள் படிக்கும் போது. ஆனா அது எல்லா பப்ளிக்னாலையும் பிரிச்சு பார்க்க முடியுமானா முடியாது. வேதத்துல எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்களால பிரிச்சு பார்க்க முடியும், அல்லது குர்ஆனோட தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் பிரிச்சு பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இது பைபிள்ல நான் உண்மைப்படுத்துறேன், பைபிள்ல நேர்வழி இருந்துச்சு, தௌராத்துல நேர்வழி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா? அல்லாஹ் எதை சொல்றான்? இந்த மாதிரியான அந்த பர்டிகுலர் வசனங்களை தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதை சொல்றான்? அவன் பேசுனதுக்கு தான் அவன் வக்காலத்து வாங்க முடியும். ஓட்ல போறவன் பேசுனதுக்கெல்லாம் அல்லாஹ் வக்காலத்து வாங்க முடியுமா? தௌராத்துல அல்லாஹ் பேசுனதுக்கு அல்லாஹ் இன்னைக்கும் கேரண்டி தான். அந்த தௌராத்துல அப்படி இருக்கக்கூடிய வசனங்கள் மட்டும் நீ தனியா எடுத்து ஃபில்டர் பண்ணினா அந்த வசனங்கள்ல எந்த வழிகேடும் இருக்காது, எந்த குர்ஆனுக்கு மாற்றமாவே எந்த வசனமும் இருக்காது. புரியுதா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் இறக்கி இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா நேர்வழி அதுல இருக்குன்னு அர்த்தம் இல்ல, நேர்வழியும் வழிகேடும் கலந்துருக்கு. அதுல நேர்வழி இருக்கக்கூடிய போர்ஷனு மட்டும் அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அந்த நேர்வழியை மட்டும் பறிக்கிறவங்க கண்டிப்பா குர்ஆனையும் ஏத்துக்குவாங்க. இதே சூழ்நிலை தான் பைபிளுக்கும், மூசா யாருது, ஈசா நபியுடைய பைபிளுக்கும். இதுல என்ன இருக்கு? மத்தேயு, மார்க்கு, யோவானு, லூக்கா 4 அத்தியாயங்கள் பைபிள்ல இருக்கு. இந்த 4 அத்தியாயங்கள்லையும் இதே ஸ்டோரி தான். ஈசா நபி கிட்ட அல்லாஹ் பேசின விஷயங்களும் இருக்கு, ஈசா நபி பொதுமக்களை பார்த்து பேசின விஷயங்களும் இருக்கு, ஈசா நபியை பார்த்து பொதுமக்கள் பேசின விஷயங்களும் இருக்கு. இது எல்லாமே வேதம்னு வச்சிருக்காங்க, ஆனா இது எல்லாமே வேதம் கிடையாது. ஈசா நபி கிட்ட அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் வேதம். அதுவும் நாம படிச்சு பார்க்கும்போது அழகா பிரிச்சு பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன பண்றாங்க? எல்லாமே வேதம்னு சொல்லி படிக்கிறாங்க. அதனால அவர்களால் நேரான பாதையில் நடக்க முடியல. இதனால தான் அல்லாஹ் சொல்றான்ல வலஸ்ஸாலின், வழி தவறியவர்கள். இதனால தான் அவங்க வழி தவறி போனாங்க. காரணம் என்னன்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைகளான இந்த ஃபுர்கானையும் இறக்கியுள்ளான். அல்லாஹ் குர்ஆன், தௌராத், இஞ்சில் மட்டும் இறக்கல, ஃபுர்கானையும் இறக்கிட்டான். ஃபுர்கான்னா எது? குர்ஆன். குர்ஆனுடைய இன்னொரு பேர் என்ன? ஃபுர்கான். ஃபுர்கானுடைய அந்த மீனிங் என்ன அப்படின்னா நன்மையையும் தீமையையும் பிரித்து காட்டக்கூடியது. புரியுதா? இதுக்கு பேர் ஃபுர்கான். அப்ப இந்த பத்ரு போர் இருக்குல்ல, பத்ரு போரை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? அது ஃபுர்கானுன்னு சொல்றான். ஏன்னா அன்னைக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைச்சதோ அவங்க நல்லவங்க, அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு கிடைக்கலையோ அவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த போர் தீர்மானம் பண்ணிச்சு. ஸோ அதனால பத்ரு போரும் ஃபுர்கானுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனி எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு நிச்சயமாக ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடுமையான தண்டனை உண்டு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆன், இதை யாராவது ஏற்க மறுத்தா அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த புக்கு மற்ற புக்கு மாதிரி இல்லை, விரும்பினா படிக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். நீ மனுஷனா இருக்க அப்படின்னா நீ கண்டிப்பா இந்த புக்கு படிச்சே ஆகணும். உனக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று இருந்தா இந்த புக்கு சொல்றது உண்மைன்னு உனக்கு தெளிவா புரியும். அப்படி புரிஞ்சாலும் நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா அதற்குண்டான விளைவு நீ மறுமையில சந்திச்சே ஆகணும், அதற்கு நரகம் கிடைக்கும். புரியுதா? இன்னைக்கு விரும்பி படிக்கிற சிலபஸ் குர்ஆன் கிடையாது, நீ படிச்சே ஆகணும், ஆப்ஷனல் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இதோட போதும்.